வணக்கம். என் பெயர் டாக்டர் புருத்தவன் மற்றும் இன்று இந்த வீடியோவில் அனைவரும் உடல் எப்படி வேலை செய்து அழுக்கை வெளியேற்றுகிறது என்பதை அறிய போகிறீர்கள். எப்போது நமது சிறுநீரகம் பாதிக்கப்பட தொடங்குகிறது, எவ்வளவு யூரியா உடலில் சேர்கிறது மற்றும் எவ்வாறு நமக்கு தெரிகிறது, சிறுநீரகம் எவ்வளவு சதவீதம் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை கெட்னின் மதிப்பின் மூலம் மட்டுமே தெரிந்து கொள்ள முடிகிறது. இதற்காக நான் இந்த சிறிய பாட்டிலின் உதவியை பெறப்போகிறேன். இந்த பாட்டில் ஒரு காலி பாட்டில், இந்த காலி பாட்டிலை உங்கள் உடலாக கருதுங்கள். இது உங்கள் உடல். இதன் கீழே நான் ஒரு துளை வைத்துள்ளேன். இந்த துளையின் பொருள் நீங்கள் மேலிருந்து குடிக்கும் நீர் கீழே சிறுநீரின் வழியாக வெளியேறுகிறது என்பதாகும். இதை முழுமையாக புரிந்து கொள்ள முயற்சிக்கவும், பின்னர் உங்கள் மனதில் ஏதேனும் கேள்வி இருந்தால் அதை கருத்து பகுதியில் கருத்து செய்து எனக்கு தெரிவிக்கவும். அடுத்த முறை இதை கவர் செய்து நாம் தொடர்வோம். நமது உடலில் என்ன நடக்கிறது என்றால், ஒரு திறந்த குழாய் உள்ளது. வாயின் மூலம் நாம் நீரை எடுத்துக்கொள்கிறோம் மற்றும் சிறுநீரின் வழியாக அதை வெளியேற்றுகிறோம். நாம் நீரை குடிக்கும் போது அது முற்றிலும் சாதாரணமாக இருக்கும். ஆனால் சிறுநீரின் வடிவத்தில் அதை வெளியேற்றும் போது உடலில் உள்ள அனைத்து அழுக்குகளும் யூரியா அதில் கரைந்து வெளியேறுகிறது. அதனால் உங்களுக்கு விளக்கமாக இந்த உடலை நீங்கள் புரிந்து கொள்ள இப்போது நாம் எவ்வளவு கெட்னின் என்பதை காட்ட கருப்பு உப்பை பயன்படுத்துகிறேன். அதனால நாம் என்ன பண்றோம் என்றால், சிறிது கருப்பு உப்பை இதுல நல்ல அளவில் சேர்க்கிறோம். சரி, உங்களுக்கு எல்லோருக்கும் கருப்பு உப்பு வந்து விட்டது என்று தெரிகிறது. ஏனெனில் கருப்பு உப்பு நீரில் கரைகிறது. அதனால் நாங்கள் கருப்பு உப்பை எடுத்துள்ளோம். நிறம் கொஞ்சம் கருப்பு கலந்ததாக இருக்கும். அதனால் நீங்கள் அனைவரும் கேமராவில் பார்க்க முடியும். இப்போது இந்த கெட்னின் எது என்றால், இது எங்கள் உடலில் எப்போதும் உருவாகி கொண்டே இருக்கும். யூரியா எப்போதும் உருவாகி கொண்டே இருக்கும். இங்கே நாங்கள் தனியாக சேர்க்கிறோம், ஆனால் அது உடலில் தானாகவே உருவாகும். இப்போது இது உங்கள் உடலில் உருவாகி கொண்டிருந்தது. இப்போது யாராவது தண்ணீர் குடிக்கும் போது என்ன நடக்கிறது என்றால், தண்ணீர் குடிப்பதனால் அது தண்ணீரில் கரைகிறது. இப்படி இதை நீங்க பார்க்கிறீர்கள். மேலிருந்து தண்ணீர் கீழே செல்கிறது அல்லவா? அதனால் இந்த தண்ணீரில் இப்போது இந்த உப்பு கரைந்து தண்ணீருடன் வெளியேறும். இதன் மூலம் நமது உடல் சுத்தமாகி கொண்டே இருக்கும். இந்த செயல்முறை தொடர்ந்து நடக்கிறது. இந்த செயல்முறை நமது உடலில் 24 மணி நேரமும் 365 நாட்களும் தொடர்ந்து நடக்கிறது. செயல்முறை கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறது. ஏனெனில் நேர காலம் தொடர்ந்து இருக்கிறது. இதனால் நமது உப்பின் அளவு ஒருபோதும் அதிகரிக்க முடியாது. பாருங்கள், முழுவதும் கரைந்து விட்டது மற்றும் அது செல்கிறது. எனவே கொஞ்சம் காத்திருக்கலாம். அப்படியானா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள், தண்ணீர் கிட்டத்தட்ட வெளியேறிவிட்டது. நாம் பாட்டிலில் சேர்த்த கருப்பு உப்பு முடிந்து விட்டது. ஏனெனில் அது கரைந்து தண்ணீருடன் வெளியேறிவிட்டது. இந்த சாதாரண செயல்முறை ஒவ்வொருவரின் உடலிலும் நடக்கிறது. ஆனால் இந்த செயல்முறை கெட்டுப்போனால் உடலில் உள்ள கழிவுகள் மற்றும் யூரியா சேரத் தொடங்கும். அதை நாங்கள் இன்னொரு எடுத்துக்காட்டின் மூலம் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். அதே பாட்டிலும் மீண்டும் கருப்பு உப்பை சேர்க்கிறோம். இதனை நீங்கள் யூரியா என்று சொல்லலாம். எங்கள் உடலில் உருவாகும் அனைத்து கழிவுப் பொருட்களும் இதையே நாம் வெளியேற்ற வேண்டும். இப்போது நிலைமை கொஞ்சம் மாறுகிறது. எங்கள் சிறுநீரகம் கெட்டு போயுள்ளது. அப்பொழுது என்ன ஆகும்? உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நான் உங்களுக்கு பந்து காட்டினேன். அதில் சிறிய துளை வைத்திருந்தோம் இல்லையா? இப்போது அந்த டெஸ்டிய துளைக்காக நாம் கொஞ்சம் பிரச்சனை உருவாக்குவோம். ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது, சர்க்கரை அதிகரிக்கிறது. ரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அதிகரிக்கும் போது என்ன நடக்கிறது என்றால், எங்கள் சிறுநீரகத்தின் செயல்முறை, சிறுநீரகத்தின் உள்ளே உள்ள சிறிய நெஃப்ரான்கள் சேதமடைகின்றன. அதை சேதப்படுத்தியதை காட்டுறதுக்காக அதில் கொஞ்சம் மண் சேர்ப்போம். கொஞ்சம் மண்ணிடு, நாம் கொஞ்சம் அதில் சேர்க்கலாம். கொஞ்சம் இப்போது இந்த பாட்டிலின் துளையில் எவ்வளவு சதவீதம் தடுப்பு உள்ளது என்பதன் அடிப்படையில் எவ்வளவு கழிவுகள் எங்கள் உடலில் சேர்க்கப்படும் என்பது முடிவாகும். உங்கள் உடலில் எவ்வளவு கழிவு சேர்க்கப்பட்டது என்பதை எவ்வாறு கண்டுபிடிப்பது, எவ்வளவு சதவீதம் சேதம் ஏற்பட்டது என்பதையும் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். ஏனெனில் எங்கள் உடலில் கழிவு எப்போதும் உருவாகி கொண்டே இருக்கிறது. எனவே அவரது நிலை அதிகரித்துக் கொண்டிருந்தால், நான் சொல்றது என்னன்னா, இங்கே தப்பு இருக்குது இல்லையா? அதனால நாம் என்ன பண்றோம் அப்படின்னால், அதிகரிக்கும் அளவை வைத்து எங்கள் இந்த துளை எவ்வளவு மூடப்பட்டுள்ளது என்பதை மதிப்பீடு செய்கிறோம். இதனால் எங்கள் சிறுநீரகங்கள் எவ்வளவு சேதமடைந்துள்ளன, எவ்வளவு சதவீதம் சேதமடைந்துள்ளன என்பதை அறிகிறோம். ஸோ நீங்க வீட்டில் பார்த்தால், உங்கள் வீட்டில் இருக்கும் ஒரு வாஷ் பேஷனில் அல்லது சிங்கிள் நீர் இப்படியே தேங்க தொடங்கும். இது உங்களுக்கு உங்கள் சிங்கிள் அல்லது வாஷ் பேஷனில் ஏதோ ஒரு வகை குப்பை சிக்கி இருக்கிறது என்பதை தெரிவிக்கிறது. அதே போல உடலிலும் நடக்கிறது. ஆனால் எப்படி பார்க்கிறோம்?
மெடிக்கல் டெஸ்ட் மற்றும் கிட்டன் யூரியாவின் உதவியுடன் இதை நாம் KFT என்றும் அழைக்கிறோம். அதனால கிட்டின் அளவு எவ்வளவு அதிகரித்துள்ளது, அதனால் உங்கள் சிறுநீரகங்கள் எவ்வளவு சதவீதம் பாதிக்கப்பட்டுள்ளன என்பதை நாங்கள் அறிய முடியும். எனவே ஒருவருக்கு முதல் நிலையில் சிறுநீரக செயலிழப்பு இருந்தால் சிறுநீர் ஓட்டத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, கிரியேட்டினின் அளவு சாதாரணமானது, ஆனால் சிறுநீரில் புரதம் வெளியேறுகிறது. எனவே உங்கள் உடலில் சேரும் சிறுநீரகம் மற்றும் சிறுநீரின் அளவு, சிறுநீரகம் எவ்வளவு சதவீதம் வேலை செய்கிறது என்பதை பற்றிய ஒரு யோசனையை நமக்கு தருகிறது. கிட்னின் அளவு சாதாரணமாக இருந்தால் எந்த அறிகுறியும் இல்லை, மட்டும் சிறுநீரில் புரதம் வந்தால் அதை நிலை 1 சிறுநீரக செயலிழப்பு என்று கூறப்படுகிறது. இங்கு GFR மதிப்பு 90 மேல் இருக்கும். சரி, 90 மேல் எதுவும் 100 மற்றும் எதுவும் பிரச்சனை இல்லை, GFR சாதாரணமாக இருக்கும். ஆனால் உங்கள் புரதம் வெளியேறி கொண்டிருக்கும். அதுக்கு பிறகு நாம் நிலை 2க்கு செல்கிறோம். நிலை 2இல் என்ன நடக்கிறது என்றால், வைட்டமின் அதிகரிக்கும் போது GFR மதிப்பு 1 இருக்கும். அது எப்போதும் எங்கள் KFT அறிக்கையிலும் குறிப்பிடப்படும். அதன் அடிப்படையில் அந்த நோயாளி எந்த நிலை சிறுநீரக செயலிழப்பு என்பதை தீர்மானிக்கப்படுகிறது. ஆகவே நாம் நிலை 2க்கு சென்றால் எங்களுக்கு GFR குறைந்து விடும். அதுதான் ரொம்ப நம்ம வேலையா இருக்கும். எவ்வளவு வரும்? அது 190க்கும் 60க்கும் இடையில வரும். இருப்பதை பார்த்து நாம் சொல்ல முடியும், ஆம், சிறுநீரகத்துடன் ஏதோ தவறாக நடக்கிறது இல்லையா? இப்போது இதே போல எப்போது எங்கள் சிறுநீரக நிலை மேலும் மோசமாகிறது, நாம் நிலை 3க்கு சென்றால் அது 30 முதல் 60 வரை குறைந்துவிடும். அதனால் நமக்கு சிறுநீரகத்துடன் ஏதோ தவறாக நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இதே போல நிலை 4இல் 15 முதல் 30 வரை குறைந்துவிடும். மேலும் 15க்கு கீழே சென்றால் நிலை 5 அல்லது இறுதி நிலை சிறுநீரக நோய் என்று அழைக்கப்படுகிறது. அங்கு எந்த ஒரு நோயாளிக்கும் டயாலிசிஸ் பரிந்துரைக்கப்படுகிறது. உங்கள் சிறுநீரகம் இப்போது மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது, உங்கள் உடல் அதை தாங்க முடியாது, உயிருடன் இருக்க முடியாது, அதனால இப்போ நீங்க பைய வேண்டியது, அதாவது டயாலிசிஸ். இப்போ டயாலிசிஸ் என்ன பண்றது என்றால், டயாலிசிஸ் உடலுக்கு வெளியே வடிகட்டலை செய்கிறது. சில நோயாளிகள் நினைக்கிறார்கள், நாங்கள் டயாலிசிஸ் செய்தால் எங்கள் சிறுநீரகம் சரியாகிவிடும், எங்கள் கிரியேட்டினின் அதிகரிக்காது. அது உண்மையல்ல. நீங்கள் தொடர்ந்து டயாலிசிஸ் செய்ய வேண்டும். இதற்கு பின்னால் காரணம் என்னவென்றால், உங்கள் உடலில் உள்ள கழிவுகள், அதாவது யூரியா, அது உருவாகும். மேலும் அதை தொடர்ந்து உடலில் இருந்து கழிவுகளை வெளியேற்றுவதற்கான ஒரே வழி எங்களிடம் உள்ளது, அது சிறுநீரகம். நாம் இந்த சிறுநீரகம் முழுமையாக சேதமடைந்து விட்டால் டயாலிசிஸ் உதவியை நாட வேண்டும். நீங்கள் உங்கள் சிறுநீரகத்தை பராமரித்து சிறுநீரகத்தை சரியாக வைத்துக் கொண்டால், சிறுநீரகம் சேதமடையாமல் பார்த்துக் கொண்டால் இந்த சிக்கல்கள் ஏற்படாது. இப்போது கேள்வி எழுகிறது, சிறுநீரகம் ஏன் சேதமடைகிறது? சிறுநீரகம் தானாகவே ஒருபோதும் சேதமடையாது. ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் இரத்த அழுத்தம் இருக்கலாம், சர்க்கரை அதிகமாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் நோய் இருக்கலாம். ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இப்பொழுது நோயாளிகள் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால், அவர்கள் சிறுநீரகத்தை கவனிக்கவில்லை. அவர்கள் சிறுநீரகத்தை கவனிக்கிறார்கள் என்றால் சிறுநீரகம் தனியாக எதுவும் இல்லை, அது உருவாகும் கழிவு பொருள் மட்டுமே. நீங்கள் அதை குறைக்க விரும்பினால் உங்கள் வடிகட்டல் செயல்முறையில் வேலை செய்ய வேண்டும். அந்த வடிகட்டல் செயல்முறையை யார் செய்கிறார்கள் என்றால் சிறுநீரகம். எனவே நமக்கு சிறுநீரகத்தை கவனிக்க வேண்டும். எனவே நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும், என் சிறுநீரகம் எவ்வளவு வேலை செய்கிறது என்பதை முதலில் நிலைநிறுத்தி பராமரிக்க வேண்டும். அப்படியானால் கற்பனை செய்யுங்கள், உங்கள் கிரியேட்டினின் அளவு 4 என்று இருக்கும்போது சிறுநீரகம் 60% வேலை செய்யவில்லை. இப்போது நோயாளி மருத்துவரிடம் வரும்போது முக்கியமானது என்னவென்றால், கிரியேட்டினின் அளவு 4 என்ற இடத்தில் நிலைக்க வேண்டும், மேல் செல்லக்கூடாது. சிறுநீரகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் காரணங்களை முதலில் நிறுத்த வேண்டும். ஒருமுறை அது நிறுத்தப்பட்டால் உங்கள் அளவு நிலையாக இருக்கும். அப்போதுதான் அது கீழே வரத் தொடங்கும். ஏனெனில் சிறுநீரகத்தை பாதிக்கும் காரணிகளின் மீது நாம் வேலை செய்யாவிட்டால் கிரியேட்டினின் அளவு தொடர்ந்து அதிகரிக்கும். மேலும் நோயாளி டயாலிசிஸ் அல்லது மாற்று சிகிச்சைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. எனவே உங்கள் வடிகட்டும் செயல்முறையில் வேலை செய்வது அவசியம். உங்கள் சிறுநீரகத்தில் வேலை செய்வது அவசியம். நீங்கள் அதில் வேலை செய்தால், இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்தால் நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவுகளை பெற முடியும். நான் விரும்புகிறேன் சில நோயாளிகளின் அறிக்கைகள் மற்றும் அவர்கள் எங்களிடம் வரும் பரிசோதனைகளை நீங்கள் பாருங்கள் மற்றும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த சேனலில் பல உள்ளன. இந்த சில அறிக்கைகளை இங்கே விட்டு செல்கிறேன். ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், நான் உங்களிடம் கூறும் விஷயம் எவ்வளவு நடைமுறையாக உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள தொடங்குவீர்கள். இதனோட உங்கள்கிட்ட இருந்து அனுமதி கேட்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.